ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் குட்டி ஸ்டோரிஸ். இன்னைக்கு என்ன குட்டி ஸ்டோரின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பண்டைய பாண்டிய நாட்டின் மலர் சந்தை. பூக்களின் மனமும் மக்களின் கூச்சலும் காற்றை நிரப்பின. அந்த கூட்டத்தில் சாதாரண மனிதர் போல் வேடமிட்டு மெதுவாக நடந்து செல்கிறார் அவரே அந்த நாட்டின் மன்னன். ஒரு மூலையில் தன் தங்க கிரீடத்தை உயர்த்தி காட்டி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான் ஒரு நகை கலைஞர். இந்த ராஜ்யத்தில் என்னைப் போல திறமை உடையவன் யாரும் இல்லை. அவனது அகங்காரம் வானத்தை தொடுவதைப் போல இருந்தது. அகங்காரத்தை கண்டு மன்னன் அமைதியாக நெருங்கினார். தன் பையில் இருந்த பழமையான ராஜ வளையலை அவன் முன்னே வைத்து, இதை சரி செய்ய முடியுமா என்று கேட்டார். சவாலை கேட்ட நகை கலைஞர் சிரித்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டான். ஆனால் சில கணங்களில் நகை கலைஞனின் கை நடுங்கியது. அந்த நெகிழ்ந்த ராஜ வளையல் திடீரென்று உடைந்து விழுந்தது. அந்த நொடியில் போர்க்கொலையாக ஒளிர்ந்து மன்னன் தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தினார். சுற்றியிருந்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். பயத்தில் நடுங்கிய நகை கலைஞன் மன்னன் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டான். மன்னன் மெதுவாக அவன் தோளில் கை வைத்து, அறிவு இருந்தாலும் தாழ்மை இல்லை என்றால் அந்த அறிவு ஒருபோதும் வெற்றி தராது என்று கூறினார். அந்த நாள் முதல் நகை கலைஞனின் அகங்காரம் கரைந்தது. அவன் உண்மையான கலைஞனாக மாறினான். பண்டைய சேர நாட்டின் அரண்மனையில் சேங்குட்டுவன் மன்னன் இன்று மிகவும் கோபமாக இருந்தார். அமைச்சர்கள் நடுங்கிக் கொண்டே நின்றார்கள். அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் இடி முழக்கத்தைப் போலவே பயத்தை பரப்பியது. அந்த நேரத்தில் சிறிய தைரியமான ஒரு சிறுவன் அரண்மனைக்குள் வந்தான். மன்னன் முன் நின்றும் அவனது முகத்தில் பயத்தின் ஓரத்துளியும் இல்லை. தன் கைகளில் 3 மண் குடங்களை வைத்து, அரசே, இதில் 1 மட்டும் தண்ணீர் நிறைந்துள்ளது என்றான் சிறுவன். ஆனால் கோபமில்லாமல் பார்த்தால் மட்டும் எது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அரண்மனையை முழுவதும் ஒரு ஆழமான அமைதி சூழ்ந்தது. சேங்குட்டுவன் கோபத்தில் கொந்தளித்து ஒரு குடத்தை காலால் தள்ளி புரட்டினார். சலசலவென தண்ணீர் தரையில் சிந்தியது. மன்னன் முகம் உறைந்து போனது. சிறுவனின் வார்த்தைகள் உண்மை என்பதை உணர்ந்தார். அமைதியாக நின்ற சிறுவன் மெதுவாக பேசினான். கோபத்தில் எடுக்கும் முடிவு பெரும்பாலும் தவறானதே அரசே. மன்னன் கண்களில் வருத்தம் தெரிந்தது. அவர் சிறுவனிடம் தலைவணங்கி நன்றி தெரிவித்தார். அந்த நாள் முதல் சேங்குட்டுவன் கோபத்தால் அல்ல, அறிவாலும் பொறுமையாலும் ஆட்சி செய்தார். ஹாய், சூப்பரா 2 குட்டி ஸ்டோரியை பார்த்தோம்ல. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் நம்ம என்ன லேர்ன் பண்ணோம்? ரொம்ப டேலண்டாக அறிவாக இருந்தாலும் நம்ம பணிவு இல்லைன்னா அது எப்பயுமே சக்ஸஸ் தராது. ஓகேவா? அதுதான் நம்ம கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டோரியில் என்ன லேர்ன் பண்ணோம்? ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் எடுக்கிற முடிவு எப்பயுமே கரெக்டாக இருக்காது. அதனால் நிதானமாக இருக்கிற டைமில் எடுக்கிற டிசிஷன் தான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். அதனால் கோபத்தில் எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. இதுதான் நம்ம செகண்ட் ஸ்டோரியில் லேர்ன் பண்ணணும். அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டோரியில் என்ன ஸ்டோரி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.